வணக்கம் நேயர்களே, இது நமது கேப்டன் டிவியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சி. அரசியல் மற்றும் சமூக பிரச்சனையை அலசக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே புரட்சி இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்திருக்கிறார்கள். அவரிடம் இப்போது பல கேள்விகளை நாம் கேட்க இருக்கின்றோம். மக்கள் விரோத அரசு, நீங்க சொல்றது மக்கள் விரோத அரசுன்னு எடுத்துக்கலாம். இந்த மக்கள் விரோத அரசுக்கு முடிவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீர்கள்? தான் வருது சார், எலெக்ஷன் வருது இல்லை சார். ஆமா, இது மக்கள் விரோத அரசா இல்லையா என்பதை இந்த தேர்தல் நிச்சயமாக பதில் சொல்லணும். ஏன்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இப்போ பணத்தினால பெருசாக சாதிச்சிட முடியுமா, இல்லை அதிகாரத்தினால சாதிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஓரளவு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. குக்கிராமங்களில் வேணால் நம்ம இன்னும் அந்த அவங்களுக்கு பற்றி இந்த ஊழலை பற்றி தெரியாமல் இருக்கலாம். அது உண்மை கூட தான். இப்போ சிட்டி லெவலில் 2Gனா என்னன்னு தெரியும். கிராமங்களுக்கு கிராமங்களில் இன்னும் தெரியாது. ஏதோ மளிகை கடையில் விற்கிற உப்பு புளி மிளகான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஊழல். அந்த ஊழல்னா என்ன? நம்ம கட்டுற வரி பணத்தை அவன் கொள்ளையடிக்கிறான் அப்படின்றது ரொம்ப பேர். நான் என் படத்தில் ஒரு நல்ல மேட்ரு சொல்லியிருப்பேன். அதாவது பணக்காரங்க சொத்து வரி கட்டுறோம், தொழில் வரி கட்டுறோம், சம்பாதிக்கிறது கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு வரி கட்டுறோம், இதெல்லாம் ஓகே. இந்த நடுத்தர மக்கள், பின்தங்கியவர்கள், இதுக்கு இன்னைக்கு கீழே இருக்கிறவங்க, கீழ்மட்ட மக்கள், ஏழைகள், சோறு சாப்பிட்றது கூட வரி கட்டுறான் அப்படின்னு ஒரு மேட்ரு சொல்லியிருப்பேன். அதை கோர்ட்லேயே சீமான் ரொம்ப அழகாக சொல்லுவார். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் சாப்பிட்றது கூட வரி கட்டுறோம் எப்படின்னு கேட்பார் அந்த ஜட்ஜ். ஆமையா, எண்ணெய் பொட்டலத்தை எடுத்து பாருங்க, எண்ணெய் பாக்கெட் எடுத்து பாருங்க, வரி உள்படன் இருக்கும். பருப்பு பாக்கெட் எடுத்து பாருங்க, வரி உள்படன் இருக்கும். உப்பு பாக்கெட் எடுத்து பாருங்க, வரி உள்படன் இருக்கும். இதை அந்தந்த கோர்ட்ல பேசுறத அந்தந்த மக்கள் வீட்டில் எடுத்து பார்க்குற மாதிரியும் நான் காட்சிகள் வச்சிருப்பேன். அந்த பாமர மக்களுக்கு அப்பதான் புரியும். அது நம்ம சோறு சாப்பிட்றது கூட வரி கட்டுறோம், இந்த வரியைத்தான் ஒருவன் கொள்ளையடிக்கிறான். ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல்வாதின்றவன் சர்வீஸ் சார். அது ஆமா, இது தொழிலாக மாற்றிருக்காரு. காமராஜர் பீரியட்ல எல்லாம் இது சர்வீஸா இருந்துச்சு. காமராஜர் சொல்லுவாங்க, சாகும்போது அவர் பாக்கெட்ல 150 ரூபா தான் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது எந்த ஓட்டு வீட்டில் பிறந்தாரோ அது வரைக்கும், அதுக்கு பிறகு அவர் வீடு கூட கட்டிக்கலன்னு சொல்லுவாங்க. ஆமா, அது ஒரு சர்வீஸா பண்ணாங்க. மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு தான் அரசியலுக்கு வந்தாங்க. இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்காகவே அரசியலுக்கு வர்றாங்க. இது ஒரு தொழிலாகி போச்சு. என்னைக்கு சம்பளம் பத்தலைன்னு ஒரு எம்எல்ஏ போர்க்கொடி தூக்குறாங்களோ, ஒரு எம்பி போர்க்கொடி தூக்குறானோ, அன்னைக்கே தொழிலாகி போச்சு. ஆமா, இனிமேல் அவங்களும் உண்ணாவிரதம் இருந்தாலும் இருப்பாங்க. எங்களுக்கு சம்பளம் பத்தல, எங்களுக்கு தனி வீடு, இலவச வீடுகள்லாம் வேற கேட்டுக்கிறாங்க இப்போ. அதனால அது இந்த சர்வீஸ், சோசியல் சர்வீஸ்ன்றது போய் அது தொழிலாக்க, தொழிலா இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் மீறி ஊழல் பண்றது, லஞ்சம் வாங்குறது, இப்படிலாம். இப்போ ஊழல்ன்றது ஒரு தேசிய உடைமையாகப்பட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா அரசியல்வாதிகள் இதில் ஊழ்ந்து விட்டார்கள். ஒரு நீதிபதி ஏதோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேப்பர்ல படிச்ச ஞாபகம், லஞ்சத்தையும் ஊழலையும் சட்டபூர்வமாக்கி விடலாம்னு யாரோ ஒரு வழக்கறிஞர் நீதிபதி சொன்னதா நான் பேப்பர்ல படிச்ச ஞாபகம் இருக்கு. சொல்ல போனீங்கன்னா, இப்போ ஒரு சமீபத்தில் படம் எடுத்துறீங்க, சட்டப்படி குற்றம்ட்டு. அந்த திரைப்படத்தில் கூட இப்போ இந்தியாவின் உலகத்தின் மிகப்பெரிய ஊழல் 1,76,000 கோடி ரூபாய். அந்த ஊழலை பற்றி விரிவாக 1,26,000 கோடி நீங்கள் எத்தனை சைபர்னு கூட அந்த படத்தில் கேட்டிருக்கீங்க. அதனால இந்த ஊழல் வெளியே கொண்டு வருவதற்கு இந்த திரைப்படத்தின் மூலம் நீங்கள் பெருமுயற்சி எடுத்திருக்கீங்க. இந்த ஊழல் மக்களை எப்படி பாதித்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது திரைப்படம்ன்றது ஒரு பெரிய ஆயுதம் சார். நான் வந்ததுலேருந்தே, நான் சினிமா துறைக்கு வந்ததுலேருந்தே சினிமாவே ஒரு ஆயுதமாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். சட்டம் உருட்டுறதுலேருந்து உங்கள் கேப்டன் நடித்த படம், அதிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சமூக உணர்வுகளை என் படங்கள் மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி இப்போ இந்த காலங்களில் நடந்த அநியாயங்கள், அக்கிரமங்கள், இதுகளையெல்லாம் அந்த படத்தில் சொல்லியிருந்தேன் நான். அதில் பெருசாக இன்னைக்கு நாட்டு மக்களை உருக்கிக்கிட்டு இருக்கிறது 2G இல்லையா? அந்த இந்த ஜீன் போய் இப்போ 2Gன்னா ஒரு பெரிய, அது ஒரு மாதிரி மெகா ஊழல் ஆகிப்போச்சு. சரி, மக்களுக்கு எப்படி சொல்கிறது?
சினிமான்றது வந்து நீங்கள் என்ன தான் மேடை போட்டு பேசினாலும் அவங்களுக்கு புரியாது. என்ன தான் நம்ம எழுதினாலும் படிக்கிறவங்க கம்மி, சினிமா பார்க்குறவங்க அதிகம். அண்ணாவே சொல்லியிருக்காரு, சென்சார் செய்யப்படாத 4 படங்களை எங்களிடம் கொடுங்கள், நான் அரசியலை மாற்றி காட்டுகிறேன். அப்போ சினிமாவுடைய வேல்யூ அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த ஒரு இதில் தான் மக்களுக்கு வந்து நான் வந்து நடக்கிற உண்மைகளை அப்படியே வந்து சினிமாவில் சொல்ல முடியாது. அதெல்லாம் எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான். இப்போ நான் வந்து படத்தில் 2Gன்னு சொல்லலை. அது வந்து என்ன ஒரு ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதை நான் டச் பண்ணக்கூடாது, எனக்கு தெரியும் அது. ஆனால் மக்களுக்கு இப்படி சில ஊழல்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு கற்பனையாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்றது போய் சேர்ந்துருது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லஞ்சம் வாங்குறதே சட்டப்படி குற்றம். லஞ்சம் வாங்குறதே சட்டப்படி குற்றம். லஞ்சம் வாங்குறவனை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு துறை இருக்கிறது, லஞ்ச ஒழிப்புத்துறை. அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியே லஞ்சம் வாங்கி வீட்டில் கட்டுக்கட்டாக சேர்த்து வச்சுருந்தான்னு நம்மெல்லாம் செய்திகளில் படித்தோம். டெல்லியில் அவர் வீட்டில் அப்படியே ஒரு வீடு அதுக்கு வாங்கி வச்சுருந்தாரு. பீரோவில் பைத்தியக்காரன் பணத்தை அப்படி கட்டுக்கட்டாக அடுக்கி வச்சுருந்தான். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி வீட்டிலேயே எப்படி. நீங்கள் கிரிக்கெட் எடுத்துக்கங்க, ஊழல். இப்படி எங்கே பார்த்தாலும் ஊழல், லஞ்சம், ஒதுக்கீட்டில் ஊழல், எல்லாத்துலேயுமே. இன்னைக்கு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும், ரோடு போடுறதுலேருந்து 2G வரைக்கும் போயிடுச்சு. இப்போ அந்த அளவுக்கு ஊழல் அதிகமாகிடுச்சு. அதனால் படங்களில் சொல்லணும், மக்களுக்கு அதை பார்க்கும்போது அந்த இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படின்னு தான் அந்த படமே எடுத்தேன். அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. கருணாநிதி அவர்கள் அவர் ஏதாவது ஒரு பாராட்டு விழா ஏதாவது செஞ்சாருன்னா ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாரு. அந்த பாராட்டு விழாவுக்கு வந்து திரைத்துறையினர் திரண்டு வந்து என்னை பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறார். சமீபத்தில் கூட உங்கள் இளைய தளபதி விஜய் அவர்களின் நண்பர் அஜித் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மேடையிலே சொல்லியிருந்தார், எங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து எழுந்து நின்று கைத்தட்டினார். அந்த ஒரு மன வருத்தம் கூட கருணாநிதிக்கு இருந்தது. அதனால் திரைத்துறையை தனக்கு வந்து ஒரு கையாளாக உபயோகப்படுத்துகிறார்கள் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை சார், அது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும், நான் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிட்றேன், என்னுடைய படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிட்றேன்னா எல்லாரும் என்னை பற்றி புகழத்தான் செய்வாங்க. அது வந்து சம்பிரதாயம். அது அந்த சம்பிரதாயத்தை வந்து உண்மையாக புகழ்கிறவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாக இல்லை. படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அந்த பாட்டு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, நான் அந்த ஆடியோ ரிலீஸ் போனேன்னா அவங்கள புகழ்கிறோம், அந்த டைரக்டரை புகழ்கிறோம், மியூசிக் டைரக்டரை புகழ்கிறோம். படங்கள்லாம் ஓடிடுதா? அது ஒரு சம்பிரதாயம். அதை போல் வந்து கலைஞர் அவர்கள் வந்து சினிமா ஃபங்க்ஷன்ல எல்லாம் கலந்துக்கிறாரு, எல்லாரும் தன்னை பாராட்டுறாங்கன்னா சம்பிரதாயம். அது கலைஞரை இங்கே உட்கார்ந்துருக்காரு, அவரை பாராட்டுறாங்க. அந்த சம்பிரதாயத்தை வந்து உண்மையிலேயே பாராட்டுறாங்கன்னு அவர் நினச்சிக்கிட்டாருன்னா அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அதே போல் இன்னொன்று விஷயம் என்னென்னா, இலங்கை மீனவர்கள் பிரச்சனை. இலங்கை அரசாங்கம் நமது தமிழ் மீனவர்களை சுட்டுக் கொள்கிறது. ஆனால் மத்திய அரசோ நமது மாநில அரசோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது. இதை பற்றி தங்கள் கருத்து என்ன? ஆனால் இவர் என்ன பண்ணுறார், அந்த பிரச்சனைகளுக்கு வந்து வெறும் தந்தியை மட்டுமே அனுப்பி கொண்டிருக்கிறார். அதான் சார், இப்போ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க வந்து மத்திய அரசாங்கத்தில் இங்கே இருக்கிற எம்பிங்களுக்கு இந்த துறை எங்களுக்கு அமைச்சர் துறை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அது கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது நாங்கள் ராஜினாமா செய்வோம்னு மிரட்டுறாங்க. சரி, அதை விட்டுருங்க. ஏதோ என்கொயரி வருது, சிபிஐ என்கொயரி வருது, அவங்க டாக்டரை விசாரணை செய்ய போகிறாங்கன்னு தெரியுது, மனைவி விசாரணை செய்ய போகிறாங்கன்னு தெரியுது, உடனே ராஜினாமான்னு மிரட்டுறார். தன் சுயநலத்துக்காக, தன் குடும்பத்துக்காக மிரட்டுற ஒருத்தர் தமிழனுக்காக மிரட்டுறாரா? ஏதாவது ஒரு முறை இப்போ ஈழத்தில் தமிழர் அத்தனை பேரும் அடித்து கொல்லப்பட்டார்கள், தலைமணி கொண்டாங்க, அப்புறம் முள்வேலியில் போட்டு அடைச்சாங்க இல்லையா? என்னென்னமோ கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம நேராக போய் பார்த்ததில்லை, எல்லாம் பேப்பரில் படிக்கிறோம், நம்ம இதெல்லாம் கேள்விப்படுறோம். அப்போலாம் வந்து ஒரு தமிழன், நான் ஒரு தமிழன், தமிழுக்காகவே வாழ்கிறேன், அதுக்காக ஒரு இது தமிழை வளர்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறவர் அந்த தமிழர்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு முறையாவது நான் ராஜினாமா செய்கிறேன்னு சொன்னாரா?
கிடையாது. உண்மையான உணர்வு இருந்தால் சொல்லியிருக்கணும்ல, ராஜினாமா பண்ணியிருக்கணும், சொல்லக்கூட வேணாம். இவ்வளவு தூரம் தமிழர்கள் அவதிப்பட்ட போது ஏன் அதை விட்டுருங்க. அது ஈழத்து தமிழர்கள், சிலோன் தமிழர்கள், சிலோனில் வாழ்கின்ற தமிழர்கள் அப்படின்னு நம்ம நாட்டு தமிழர்கள் மீன் பிடிக்க போகிறாங்க. இப்போ சார் நம்ம நிலத்திலேயே வந்து எல்லைகள் போடுறோம் சார். ஆமாம், நிலத்திலேயே எல்லைகள் போடும்போது ஒரு 1/2 அடி 1 அடி அப்படி இப்படி தான் இருக்குது. அது அதுலேயே பெரிய பெரிய சண்டைகள் வருது. தண்ணீரில் எப்படி எல்லை போட முடியும்? ஏன்னா கோடா போட்டு வச்சுருக்கலாம் தண்ணியில், கடல் தண்ணியில். ஏதோ 100 அடி 50 அடி அப்படி போகத்தான். அவங்க வாழ்வாதாரம் சார், வாழ்வுக்காக போகிறாங்க, தினம் தினம் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அவங்க வாழ்க்கையே அதுதானே. அன்னைக்கு மீன் பிடிச்சிட்டு வந்தால் தான் அன்னைக்கு அவங்க வாழ்க்கை ஓடும். அப்படிப்பட்ட மீனவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் ராஜினாமா பண்ணியிருக்கணும். சொந்த தமிழர்கள், தமிழ் மீனவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதுலேயும் கடைசியில் நடந்த அந்த ஜெயக்குமாரா, ஆமாம் ஜெயக்குமார், இந்த கழுத்தில் கைத்தை போட்டு போட்டில் எடுத்துகிட்டு போனாங்கலாம், கொடுமையான கொலைகள் அது. அதுக்கெல்லாம் என்ன ரியாக்ட் பண்ணாங்க அவங்க? இதெல்லாம் தான் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு என்ன அவங்க மேலே ஒரு வெறுப்பு வந்துச்சு, என்ன மனமாற்றம் ஏற்பட்டது. இந்த மனமாற்றம் எனக்கு மட்டும் இல்லை, இந்த கேள்வி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மீனவனும் கேட்டுக்கொண்டிருக்கிறான், ஒவ்வொரு தமிழனும் கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஏன் அப்போல்லாம் ராஜினாமா பண்ணல? இன்னைக்கு என்கொயரி வருதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் போனவங்க ராஜினாமா பண்ணியிருக்கணும்ல. உண்மையில் பண்ணல. ராஜினாமா பண்ண போறேன்னு எதையோ காரியத்தை சாதிச்சுட்டு வந்துடுறாரு. நாடகத்தை மட்டும் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் தங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் என்ற நாடகத்தை நடத்தி அவர் கைது செய்யப்பட்டிருந்தார்னு சொன்னாங்க. இது வெறும் கண் துடைப்புன்னு மக்களுக்கும் தெரியும் இல்லையா? அதாங்க, இதெல்லாம் வந்து ட்ராமா பண்ணுறாங்க. அதாவது நடிகர்கள் வந்து சினிமாவில் நடிக்கிறாங்க, இவங்க வந்து நிஜத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான் அவங்களுக்கு வித்தியாசம். அதே போல் வந்து சினிமா தொழில் வந்து இவர்கள் நசுக்கப்படுகிறது என்று ஒரு பட்டம் சொன்னாங்க கூட, அவர் என்ன சொல்றார், சிறுதாவூர் பல தொழிலாளருக்கு நான் வீடு கட்டி கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மை? பல தொழிலாளர் போய் சென்று அடைந்திருக்கிறதா? இந்த வீடு கட்டி கொடுக்கல, வீடு கட்டி கொடுக்கறதுக்கு நிலம் ஒதுக்கி இருக்கிறார், அது உண்மைதான். அது இல்லை, அது எந்த அளவுக்கு ஒருத்தருக்கும் போய் சேர்ந்துருக்குது, இன்னும் தொழிலாளிகளுக்கு சேர்ந்ததா, எத்தனை தயாரிப்பாளர் சேர்ந்தது, எத்தனை இயக்குநர்கள் சேர்ந்ததுன்ற விவரம் எனக்கு தெரியாது. அதுக்கு ஏதோ லோன்லாம் அப்போ அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது சார். அது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தலை சார். இப்போ என்ன ஒரு சொல்லியிருக்காங்க, சினிமா தொழிற்சாலையை சேர்ந்தவர்கள் பல பேர் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க இந்த விஷயத்தில். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் வந்து பல்வேறு கேப்டனை பற்றிலாம் விமர்சையாக பேசிகிட்டு இருக்காரு, அபுதூரா பேசிகிட்டு இருக்காரு. ஸோ சினிமா தொழிற்சாலை நம்ம பக்கம் இழுத்துட்டு வரதா ஒரு மாயை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இல்லையா? இல்லைங்க, சினிமா துறையில் அதானே வெந்துக்கிட்டு இருக்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்சு வெளியே சொல்ல முடியாமல் ரொம்ப பேர் மனசில் போட்டு வெந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் வந்து அவங்க இப்போது சாதாரண தயாரிப்பாளன் ஒரு சின்ன படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு டேட் கிடைக்க மாட்டேங்குது, தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? அவங்க சம்மந்தப்பட்ட படங்கள் அது ஓடிக்கிட்டு இருக்கு, இல்லை ரிலீஸ் ஆக போகுது. நீ சிறு தயாரிப்பாளர் ரொம்ப பேர் தனக்கு தியேட்டர் கிடைக்கலன்னு அவசரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே தியேட்டர் கிடைச்சாலும் ஒரு வாரத்தில் அதை எடுத்துடுறாங்க. பல தரமான படங்கள் வந்து முடக்கப்படுகிறது. இப்படி நிறைய வந்து சினிமாவுக்கு வந்து சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இந்த அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடும்பத்துக்கு போய் சேர்ந்து விட்டதோ, அதே போல் சினிமாவும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடும்பத்துக்கு போகிற மாதிரி ஒரு பயம் எங்களுக்கு ஏற்பட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, பல்வேறு பிரச்சனைகளை சொல்லலாம். இப்போ வந்து மணல் கொள்ளை மாதிரி பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, குடும்ப அரசியல் தான் மிகப்பெரிய ஒரு விளையாட்டை இந்த இதில் சொல்லலாம் நம்ம. ஏன்னா வாரிசு அரசியல் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் குடும்ப அரசியல் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு பல பேர் சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதான் சார், குடும்ப அரசியல்ன்றது வந்து இப்போ நான் அது வந்து குடும்பத்தில் இருக்கிறவன், அப்பா ஒரு தொழிலில் இருக்கிறான், அதே ஒரு டாக்டர் பிள்ளை டாக்டருக்கு வரணும்னு ஆசைப்பட்றான், ஒரு வக்கீலுடைய பிள்ளை வக்கீலாக வரணும்னு ஆசைப்பட்றான், ஒரு அரசியல்வாதியுடைய பிள்ளை அரசியல்வாதியாக வரணும்னு ஆசைப்பட்றான். இது தப்பு இல்லை. ஆனால் அவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைப்பது தான் தப்பு. இப்போ நான் கேட்குறேன், இத்தனை வருஷத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞருக்கு அடுத்தபடியாக ஒரு இளம் தலைவனே உருவாகவில்லையா? சமூகத்திலிருந்து உருவாகலையா?
அவர் பிள்ளைங்க தான் தலைவர்களாக வந்தாங்களா? அதுக்கு பிறகு வந்து ஒரு அரசியல் ஞானம் உள்ள ஒரு துடிப்புள்ள தலைவர்கள் யாரும் இல்லையா? நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள், இருக்கிறாங்க. ஆமாம். அவங்களெல்லாம் கொஞ்சம் தலையெடுக்க விடும்போது தள்ளி விட்டுறாங்க. உதாரணத்துக்கு வைகோ சொல்லலாம் நம்ம, ஆமாம் இல்லையா? ஆமாம். அப்படி தலையெடுக்க விட மாட்டேன்றாங்க.